பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பிறந்த நாள் பார்ட்டிக்கு விஷ்ணுவை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இங்கதான் தெரிஞ்சிருக்கு இவருடைய ஃப்ரெண்டு தங்கச்சிக்கு வந்து இவர் தப்பான முறையில பல மெசேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிறந்த நாள் பார்ட்டிக்கு போகும்போது தப்பான ஒரு நோக்கத்தோட அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. இதை எக்ஸ்போஸ் பண்ற விதமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்லாம் விஷ்ணுவை பிடிச்சி அடிச்சு சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய வீடியோவே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு விஷ்ணு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவங்க மேல எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 4-5 பேருடைய பேரையும் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்க என்னை அடிச்சுதான் வந்து இந்த குற்றத்தை ஒத்துக்கிற வச்சாங்க. அது மட்டும் இல்லாம என் போனே இவங்கள்ட்ட தான் இருந்துச்சு கொஞ்ச நாளா, இவங்க என்கிட்ட 1 கோடி ரூபாய் டிமாண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நியூஸ்க்குலாம் ஒரு லைவ் வந்து கொடுத்திருப்பாரு. இதுக்கு யாருன்னே தெரியாத ஒரு மர்ம நபர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோல இருந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா நாங்க வீடியோ எடுத்ததுதான் தப்பே தவிர அவர் சொன்னதுல எந்த வித மாற்றமே இல்லை, நடந்தது எல்லாமே அப்படியே 100% உண்மை. அஸ்மிதா வந்து நான் இவங்கள்ட்ட டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்க இந்த வீடியோவை அஸ்மிதாக்கு எடுத்து கொடுத்தோம்